ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ஃபுட் ரிவ்யூ. இந்த ஃபுட் ரிவ்யூவில் நம்ம எந்த ரெஸ்டாரண்ட் பற்றி பார்க்க போகிறோன்னு சென்னை ஓஎம்ஆரில் இருக்க நர்மதா செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸோட ஷோலினோட பிரான்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு பெங்களூர்லேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. இப்போ புதுசாக சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஷோலிநல்லூரில் ஓஎம்ஆர் ரோட்டில். நாங்கள் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் போனோம். பயங்கர கூட்டம். பார்த்து தெரியும் எவ்வளோ பிஸியாக எல்லோரும் இருக்காங்கன்னு. பயங்கர கூட்டமாக இருந்தது. எங்கள் சீட்டே கிடைக்கல. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி சீட் கிடச்சிது எங்களுக்கு. எங்களோட ஒரு நான்வெஜ் தாலி ஆர்டர் பண்ணோம். இந்த என்ன ஸ்பெஷல்னால் இதில் அன்லிமிட்டட் ரைஸு, ஒரு சிக்கன் கிரேவி கொடுத்துருவாங்க. கூட சிக்கன் 65, எக் பிரியாணி, ரைத்தா, நார்மல் மற்ற மீல் செட்டெலாம் வந்துடும். கூடவே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸோடு எங்களோட சிக்கன் கிரேவி போட்டு பார்த்தோம். நல்லா 2 பெரிய சிக்கன் பீஸ் இருந்தது. சிக்கன் கிரேவியில் நல்லா ஸ்பைஸியாக இருந்தது. கிரேவி மிக்ஸ் பண்ணி பொறுமையாக சாப்பிட ஆரம்பித்தோம். வேறு லெவல் டேஸ்ட். வாசனை மூக்கை தொலைச்சது. அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த ஸ்மெல்லே. பொறுமையாக சிக்கன் பீஸோடு அந்த சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தேன். நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நல்லா ஸ்பைஸியாக காரமாக இருந்தது. கொடுக்குற காசு வறுத்து இந்த மீல்ஸு. ஒரு தரமான ஆந்திரா ஸ்டைல் நாலேஜ் மீல் சாப்பாடுனா நர்மதா செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் வரலாம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு இங்கே. அடுத்து சிக்கன் 65யோட இந்த சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. சிக்கன் குழம்போட சிக்கன் 65 காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கு தான் சிக்கன் கிரேவி ரைஸோட இந்த பெப்பர் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஸ்பைஸியாக பெப்பர் சிக்கன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த பெப்பர் சிக்கன் பார்த்தா நல்லா ஃப்ரை பண்ணி பெப்பர் போட்டு அருமையாக அந்த டேஸ்ட்டு. இங்கே மஸ்ட் ஏன்னா நான்வெஜ் மீல்ஸ் பெப்பர் சிக்கனும் தான். அடுத்து அவங்க கொடுத்து அந்த எக் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தேன். பாயில்டு எக்கோட பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வரணும் ஒரு வீக் டேயில் வாங்க, வீக்கெண்டில் வராதிங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா அந்த லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.